மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து நானும் பாஸ்டர் அலெக்ஸும் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒரு போஸ்டரை பார்க்குறோம், இந்த கடையில் வந்து இது விற்கிறாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ 2 பேருமே தான் பார்க்குறோம். ஆனால் பாஸ்டர் அலெக்ஸ் வந்து அது அவருக்கு வந்து அதை வந்து பெருசாக தெரியல, அவர் பார்த்துட்டு கண்டுக்காமல் அப்படி போகிறாரு. ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா பார்த்துட்டு இல்லை நான் அதை போயே ஆகணும், அதை நான் சாப்பிட்டே ஆகணும், இல்லை அதை பார்த்தே ஆகணும் சொல்லி எனக்கு வந்து அந்த ஆர்வம் தோணுது. அப்போது 2 பேருக்கும் தான் வஞ்சனைக்கான காரியங்கள் வருது. ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டாங்க, இன்னொருத்தர் வஞ்சிக்கப்படல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா வந்து இங்கே அந்த பாயிண்ட்டோட தொடர்ச்சியாக இல்லைன்னா ஆட் ஆன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சாத்தான் வந்து ஏவாள் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆதாம் கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆமாம், நிறைய டைம் ஆதாமே வாண்டிருப்பான். ஆதாம்